வணக்கம் தோழர்கள். இந்த கரப்பான் பூச்சி நீங்க பார்த்திருப்பீங்க. மீசையை ஆட்டிக்கிட்டு பறந்துகிட்டு விளக்கமாத்த எடுத்து அடி அடின்னு அடிச்சா கூட சாகாம ஓரமா கிடக்கும் பாருங்க ஒண்ணு. அதுதான் கரப்பாம்பூச்சி. அரசியல் அப்படி கரப்பாம்பூச்சி யாருடான்னா நம்ம அண்ணாத்த ஜீமான். நாளாவே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை விட முக்கியமான விஷயங்கள் வந்தது. அதோட நமக்கு தான் காலம் ஒடிஞ்சிருக்குல்ல, அதனால வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பேசிட்டு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறேன். பேச வேண்டிய கட்டாயமும் இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். தமிழக வரலாற்றிலேயே வாயிலேயே வடை சுட்டுட்டு பொய்யையும் புரட்டையும் பேசி இளைஞர்கள்ட்ட விசில் அடிச்சு கைதட்டி வாங்கிட்டு நான் பெரிய அறுத்து தள்ளிட்டேன்னு சொல்ற ஒரே சல்லித்தனமான தலைவன் நம்ம அண்ணன் சீமான் தான். சீமான் நேத்து ஒண்ணு பேசுவாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு வேற ஒண்ணு பேசுவாரு. சித்தாந்த தெளிவோ அறிவோ தமிழ்ச்சூழல் பற்றிய புரிதலோ திராவிட அரசியல் குறித்த அறிவோ இல்லாத ஒரு ஜந்து. அது என்ன பண்ணும்? பிரஸ் மீட்லயே தன்னை வளர்த்துக்கிறது. எளிய தமிழ் பிள்ளைகள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுத்துட்டு எளிய தமிழ் பிள்ளைகள் இருக்கும். 4 செயினை கழுத்துல ஓடிட்டு எளிய தமிழ் பிள்ளைகள் இருக்கும். அப்புறம் விலை உயர்ந்த கார்கள்ல போயிட்டு எளிய தமிழ் பிள்ளைகள் இருக்கும். விலை உயர்ந்த பிராண்டட் ஷர்ட் போட்டுட்டு எளிய தமிழ் பிள்ளைகள் தெரியும். அவனோ சம்பாரிச்சு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி ஒரு நிலத்தவை மீட்டு கொடுத்துருவானோ அப்படின்ற நம்பிக்கையில அனுப்புற திரள் நிதியில தின்னுட்டு வயிறு வளர்த்திட்டு இருக்கிற இந்த கும்பல் என்ன பேச்சு பேசுது? நான் தான் தொடர்ந்து சொல்றேனுங்க. சீமானுடைய யோகியம் விஜயலட்சுமி போட்ட வீடியோலயும் புரிஞ்சு போச்சுங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு பேசினாங்க. சாட்டை துறைமுருகன் எப்படி பேசி ஏமாத்தி தன் மனைவியை பற்றி குறை சொல்லி காசை கறந்தாரு, அப்புறம் என்கிட்ட எப்படி பல்ல காட்டினாருன்னு ஒரு பொண்ணு ஆடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதே போலதான் அந்த ஏதோ கார்த்திக்னு ஒரு பையன், அந்த பையன் காதலிச்சு அந்த பிள்ளைய பாலியெல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போனா மேடையில் நின்று டேக் இட் ஈஸி பாலிசி. யாரு? நம்ம அண்ணாத்த. இந்த குரூப்புக்கே தான் வேலையா? நேத்து இந்நேரம் இதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பையன் ஒரு பள்ளிக்கூடத்துல நாங்க என்சிசி நடத்துறோம் அப்படின்னு பொய்யா பெண் குழந்தைகள் அங்க வர வச்சு பாலியலா சுரண்டி கடைசியில செத்தும் போயிட்டான். இப்படி பாலியல் சுரண்டல் கட்சியாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த பிஜேபியினுடைய பி டீம் சொல்லக்கூடாதோ, பிஜேபியினுடைய இன்னொரு வாய்க்கால், பிஜேபியினுடைய இன்னொரு வடிகால், பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் வளர வைப்பதற்காக செட்டப் செய்யப்பட்ட இந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்டங்க. பிரஸ் மீட்னு வந்து 4 மைக்க பார்த்தா போதும், அன்னைக்குமா அப்படி ஆடுவார் பாருங்க, பிரிச்சிருவாரு. அப்படி பிரிச்சதான் நம்ம பிரிச்சு மேய போறோம். அதுல ஒரு பயங்கரமான கேள்வி வச்சாரு. எப்ப பார்த்தாலும் நீங்க ஏன் எல்முருகனுக்கே நீங்க அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? எல்முருகனுக்கு எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? எங்க மாமா நைனா நாகேந்திரன் இருக்காங்க, அம்மா தமிழிசை இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம ஏன் போய் எல்முருகனுக்கே கொடுக்குறீங்க? அப்ப தமிழினத்தின் மீது உங்களுக்கு ஆட அறவேக்காடு. எல்முருகனுக்கு கொடுத்தா என்ன? ஏன் எல்முருகனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நீ சொல்ற? ஏன் இருந்தால் இந்த கதறான்னா, எல்முருகன் அண்ணே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். அருந்ததியர் சமூகம் காலகாலமாக இந்த ஆதிக்க வர்க்கத்தால் சுரண்டப்பட்ட ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகத்துல இருந்து எல்முருகன் வந்திருக்காரு. எல்முருகன் மேல லட்சம் விமர்சனம் எனக்கு இருக்கு. ஆனா சாதிய சொல்லி அவங்க தெலுங்கர்கள், தெலுங்கு நாட்டுல இருந்து இங்க வந்தவன், அவருக்கு ஏன் கொடுத்த நீ கேட்டேன்னா கழட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்க. இதுல மாமா யாரு? மாமா நைனா நாகேந்திரனா. ஏன்? அவர் முக்குளத்தோர். அம்மா தமிழிசை ஏன்? அவங்க நாடாரி, இவங்க சாதி. இந்த கேடுகட்ட பொழப்புக்கு 2 அரளிக்காயை பிடிங்கி நறுக்குன்னு தின்னுட்டு செத்து போலாம். எதுக்கு வெட்டியா உட்காந்துக்கிட்டு? இல்லைங்க, நான் நியாயமாவே கேட்கிறேன். விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு சமூகத்துல இருந்து ஒருத்தர் அமைச்சரா வர்றாருன்னா உனக்கே எரியுது. ஏன்னா வார்டு மெம்பரா ஜெயிக்க கூட பக்கு இல்ல, அதனால எரியுது நம்ம அண்ணனுக்கு. இதுல இன்னொரு கேள்வி கேட்டார். வருண்குமாருக்கும் அவருக்கும் நிறைய லடாய் ஓடிச்சா, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுல ஒரு இடம் எனக்கு சுருக்குனுச்சு. உங்க வீடை பத்தி பேசினா, உங்க வீட்டு பெண்களை பத்தி பேசினா, உங்க மனைவியை பத்தி பேசினா மட்டும் உங்களுக்கு வலிக்குது. எங்க வீட்டு பெண்களை பேசினா எங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் மானம் இல்லையா? எங்களுக்கு என்ன இனிக்குமா? எங்களை என்ன கொஞ்சுறாங்களா அப்படின்னு கேட்டார். இவ்வளவு கேடுகட்ட ஒரு பீஸ நாங்க வந்து பாதிக்கு பாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு உருட்டுற பீஸ, கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கே பாலியல் தொல்லை கொடுக்கறவன தோல்ல கை போட்டு தட்டி கொடுக்கற ஒரு பீஸ, கேடுகட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. இப்படி எல்லாம் இருப்பாங்களா மனுஷங்க? உன் வீட்டு பொம்பளைங்களை பேசினா நீ உடனே எல்லா வீட்டு பொம்பளைங்களும் பேசிடுவியா? நான் அது உன் கட்சிக்காரன் தான் என் பிள்ளைய நீ சேர்த்து உட்கார வச்சு பேசினா, என் பிள்ளை என் தோல்ல கை போட்டுருக்க, நான் பெத்த பிள்ளை, அவனோட சேர்த்து வச்சு வட்டம் போட்டான் தானே நீயே
இந்த கேடுகட்ட தரத்தை வச்சிருக்கிற நீயும் கட்சிக்காரனும் ஜோம்பிகளும் பேசலாமா? பேசுற தகுதி இருக்கா உங்களுக்கு? நான் இன்னொன்னும் கேட்குறேங்க. அதுல சொல்றாரு எங்களை மட்டும் கொஞ்சுனீங்களா அப்படின்னா, உங்களை ஒருத்தன் தரக்குறைவா பேசுகிற போது சாட்டை துரைமுருகனையும் கயல்விழி அவர்களையும் நடனமாடுவதை சேர்த்து வச்சு அவமானப்படுத்தப்படும் போது அதை கண்டிச்ச ஆள்கள்ல நான் ஒருத்தி. அதை கண்டிச்சேன். அரசியலா இவனுங்களை கழட்டிட்டு அடிங்க, தேவையில்லாம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு பதிவு போட்ட ஆள் நான். அந்த பதிவு கீழே போய் நான் போய் கருத்து போட்டிருக்கேன், போய் தேடி பாரு. ஆனா உங்களை மாதிரி இப்படி புறம்போக்குத்தனமா பேசுனது இல்லைங்க. என் வீட்டு பொம்பளை பேசுவேன், உன் வீட்டு பொம்பளை பேசுவேன் அப்படின்னு பேசுனது இல்லைங்க. கேடு எடுத்தணும். சரி, அதாவது இருக்கட்டும். இந்த அரசு தமிழுக்கு என்ன செய்தது? கடந்த 50 ஆண்டுகளாக தமிழுக்கு என்ன செய்தார்கள்? திருவள்ளுவருக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டு நிறைய செஞ்சிருக்காங்களேன்னு ஒரு தம்பி கேட்கிறாரு, பத்திரிகைக்காரு. இருக்க வேண்டியதானே நம்ம அண்ணன், நீ தமிழுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு 10 திருக்குறளை சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த பையன் ஏன் நீங்க 10 திருக்குறள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு. 10 திருக்குறளுக்கு பாவம் அது எங்க போகும்? அதுக்கு தெரிஞ்ச ஏதோ 2-3 கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு பொழப்ப. இதுல இடையில வந்து நின்று இப்படி அடிச்சா என்ன செய்வாரு பாவம்? அவர் பதறிட்டு சொல்றாரு, நான் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன், நான் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன், அவர் நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பிள்ளைகிட்ட பலார்னு வாங்கியிருக்காரு. ஒரு சின்ன பையன்கிட்ட மிதி வாங்கிட்டு ஓடி இருக்காரு. ஒரு மாபெரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர். இதுல அவர் கேட்ட கேள்விக்கு அரசியலா பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு. தமிழுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டார். 70களினுடைய தொடக்கத்துல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா வந்த உடனே கட்டாய தமிழ் வழி கல்வியை முதல்ல கொண்டு வராரு 70களினுடைய தொடக்கத்துல. அதை எதிர்த்து ஆங்கில பாதுகாப்பு மாநாடு சென்னை யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல நடக்குது. ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார், இந்த 2 பேர் தான் அந்த மாநாடு நடத்துறாங்க. வரலாறு போய் படிங்க. அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் கூப்பிட்டு கொஞ்ச நாள் பொறுத்திருப்பா அப்படின்னு கலைஞருக்கு சொல்றாரு. வந்த உடனே தமிழ் வழி கல்வியை கையில பிடிச்சவர் தான் கலைஞர். சரி, தமிழ் எங்க சொல்லி தராங்க? அதிகமா இருக்கிறது அரசு பள்ளி. ஜி இது ஒண்ணு வடக்கல்ல, தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கையில் இருக்கிறது அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகளில் கட்டாயமாக தமிழ் படித்து ஆக வேண்டும். புரியுதுங்களா? வேணா மெட்ரிகுலேஷனோ அல்லது சிபிஎஸ்சியோ அல்லது இன்டர்நேஷனல் போர்டோ எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் அதுல தமிழ் இல்லாம போகலாம். ஆனால் இப்போ தமிழ் கட்டாயமா படிக்கணும்னு வந்துருச்சு. ஒண்ணு. இந்த திருக்குறளுக்கு என்ன செய்தார், திருவள்ளுவர் என்ன செய்தார்னு கேட்டார் இல்லையா? தமிழ்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு திருவள்ளுவரை, திருக்குறளை அறிமுகம் செய்ததே திராவிட இயக்கம் தான். திருவள்ளுவருடைய உருவத்தை, இன்றைக்கு இருக்கிற உருவத்தை வரைஞ்சு அறிமுகப்படுத்தியது, அதற்கான முனைப்பு எடுத்ததே திராவிட இயக்கம். அதுல பக்தவச்சலனாருடைய அரசுல எதிர்கட்சியில இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வள்ளுவருடைய படத்தை வேணுகோபால் சர்மா அவர்களை வைத்து வரைஞ்சு கொண்டு வந்து சட்டமன்றத்துல முதல்ல வைக்கிறாரு. அது ஒரு பெரிய கதை. வள்ளுவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு தோற்றத்தை அரசு வெளியே கொண்டு வர்றதுக்கு திராவிட இயக்கம் முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1927 காங்கிரஸ் வந்து வெளியே வந்த உடனே திருக்குறளை தமிழ்நாடு முழுவதும் உலகம் எங்கும் பரப்புகிற வேலையை பெரியார் ஆரம்பிச்சிருந்தாரு. 27 பெரியார் வீதி எங்கும் மன்றங்கள், திருக்குறள் மன்றங்கள் ஆரம்பிக்கணும்னாரு. திருக்குறள்ல வந்து சொற்பொழிவுகளை தொடர்ந்து நடத்தணும்னாரு. பெரியார் திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார். மலிவு விலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருக்குறளை அச்சடிச்சு வீதி தோறும் கொண்டு போய் சேர்த்தாரு, வித்தாரு மலிவு விலையில. மக்கள் காசு கொடுத்து வாங்கினாங்க. எளிமையான உரை வேண்டும். நீங்க நிறைய பேருக்கு நச்சினார்க்கினியர் உரை, நான் தமிழ் படிச்சிருக்கேன், எனக்கு புரியும் நச்சினார்க்கினியர் உரை, நான் PhD. ஆனா சாமானியனுக்கு நச்சினார்க்கினியர் உரை புரியாது. 2வது விஷயம், நச்சினார்க்கினியருடைய உரை ஒரு பார்ப்பனியத்தை சுமந்த உரை. அதை வச்சுக்க கூடாது, உண்மையான வள்ளுவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வேலை செய்து திராவிட இயக்கத்தில் இருந்த தமிழறிஞர்கள் எல்லாம் உரை எழுதினாங்க. சரி, உரை எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ணா ஆட்சியில பஸ்ல கூட திருக்குறள் இருக்கணும்னு. திருக்குறள் பஸ் தோறும் இருக்கணும். ஏன் பஸ்ல ஒரு சாமானிய குடிமகன் அது என்னன்னு வாசிப்பான், அது என்னன்னு படிப்பான், அது என்னன்னு பார்ப்பான், பார்க்கட்டுமே, ஒரு 4 திருக்குறள் தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு அனைத்து பேருந்துகளும் பஸ்ல எழுதுறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தாரு. யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாத மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு அண்ணா. இன்னொரு பக்கம் சொல்லவா, கலைஞர் என்ன பண்ணாருன்னா பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும், பல்கலைக்கழகங்கள் தோறும் வள்ளுவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான பாடத்திட்டங்களை உருவாக்குன. இன்னொரு விஷயம், வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்குனது கலைஞர் தான். இதுல வள்ளுவருக்கு என்று ஒரு சிறப்பு நாள் வேண்டும்,
என்று தமிழறிஞர்கள் வேண்டுகோள் வைத்த போது பொங்கலுக்கு அடுத்த நாள வள்ளுவர் நாளாக வள்ளுவர் தினமாக அறிவித்தார் டாக்டர் கலைஞர். இன்னொரு பக்கம் 71ல எம்ஜிஆருடைய ஆட்சியில திருவள்ளுவர் ஆண்டுக்கான குழுவை மறைமலை அடிகளை தலைமையில போட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று ஒன்றை செஞ்சு அதைத்தான் இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டுட்டு இருக்கோம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் பிறந்தார் அப்படின்னு அறிஞர்கள் உட்கார்ந்து பேசி தீர்மானிச்சு ஒரு ஆண்டை சொன்னாங்க. அந்த திருவள்ளுவர் ஆண்டு என்பதை கொண்டு வந்ததே திராவிட இயக்கங்கள் தான். சரி, அதுக்கப்புறம் வள்ளுவருக்கு சிலை வைக்கணும்ன்ற எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டுறார். அதுக்கப்புறம் அது நடக்காம போகுது. ஆனா கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது அதை நடத்தி காட்டுகிறார். அந்த கல்வெட்டுல முதல்ல அந்த கல்வெட்டை பதிச்சது எம்ஜிஆர், இதை கட்டி முடிச்சது கலைஞர் என்று பதிப்பிச்சிருக்கிறார். எல்லோருக்குமான அங்கீகாரத்தை டாக்டர் கலைஞர் செஞ்சார். இது போதுமா? இன்னும் நிறைய சொல்லவா? தமிழ் பாடநூல்ல ஒரு ஆண்டும் 10 திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாட பகுதியில கட்டாயமா திருக்குறள் வரும். சரியா? ஒரு பாடத்தை 12ஆம் வரையும் முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 70-80 குறள்கள் குழந்தைகளுக்கு தெரியும். ஒப்புவிக்கிற போட்டிகள் நடக்கின்றன தமிழ்நாட்டில் திருக்குறள்ல டிப்ளமோவா படிக்கிற கோர்ஸுகள் இருக்கு. ஒன்றும் தெரியாத கூமுட்டைகிட்ட உட்காந்து இம்பிட்டு பேச வேண்டியிருக்கு பாருங்க. இதுல இன்னொன்று என்னன்னா, அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகும் சொன்னார்களே, அந்த அர்ச்சகராக 1970 ஆரம்பிச்ச பிரச்சனை இது. 50 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இப்பதான் அர்ச்சகர்கள் ஆகியிருக்கிறாங்க. 70 கலைஞர் சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வராரு. நீதிமன்றத்துல போய் அதை தடை பண்ண ட்ரை பண்றாங்க. நீதிமன்றம் அது சரியான விஷயம்தான், அது நடக்கட்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு பின்னாடி அதை சில முக்கியமான பிரச்சனைகள் வருது, சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டி வருது. அதை ஒன்றிய அரசு செயல் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, அதனால அது டிலே ஆகிட்டே போகுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திரும்பியும் சிவாச்சாரியர்கள் கேஸை போடுறாங்க. அந்த கேஸை போட்டோடனே இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட திருத்தம் அப்படியே கடப்பில் போடப்படுது. அது தற்காலிகமாக தடை விதிக்கப்படுகிறது. அப்புறம் அரசு மேல்முறையீடு போய் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காலமாயிடுச்சு. அப்ப மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் வைக்கப்பட்டது, தகுதி திறமை உள்ளவர்கள் தான் உள்ள வரணும். என்னையா தகுதி திறமை? தேவாரம் திருவாசகம் தெரிஞ்சிருக்கணும், சைவ கோயில்களை வேலை பார்க்க. இங்க 4000 திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வச்ச பிறகு இவர் மடங்களிலே மாணவர்களை படிக்க வைக்கணும். 206 மாணவர்களை கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு டாக்டர் கலைஞர். மடங்கள் அந்த பள்ளிக்கூடங்களை கோயில்கள்ல உருவாக்குறாரு. காலேஜ இந்த வேதங்களை எல்லாம் படிச்சு இந்த புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் படுறா, உனக்கு தகுதியை வளர்த்துக்க. அப்ப எவனும் கேட்க மாட்டான்ல அப்படின்னு அந்த தகுதியை வளர்த்து விட்ட பிறகு நீதிமன்றம் ஒரு 2க்கு நடுவில் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. என்னவா? ஆகம விதிகள் கெட்டு போகாம அர்ச்சகர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை கையில எடுத்துட்டு முதல்ல கேரளாவில் பினராயி விஜயன் அர்ச்சகர்களை நியமிக்கிறாரு. நியமிச்சவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியாரினுடைய கனவுகளை நாங்கள் நினைவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவர் அந்த மேடையிலே அறிவிச்சாரு. பேப்பர் படிக்கிற பழக்கம் கூட இல்லையே நம்ம அண்ணனுக்கு. ஐயோ ஐயோ, அவர் ஆம கதை சொல்றதுலே ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிறவற்ற நம்ம எடுத்து சொல்றது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு கோயில்கள்ல அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக்கி இருக்கிறார்கள். பெண்களை ஓதுவாராக்கி இருக்கிறார்கள். 3 பெண்கள் அர்ச்சகர்கள் பயிற்சி முடித்திருக்கிறார்கள். அவர்கள் பணி இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்கெல்லாம் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு உடைப்பை செய்து ஒரு 1970 தொடர்ந்து ஒரு சட்ட போராட்டத்தை ஒரு மனுஷன் நடத்தி இன்னைக்கு அனைத்து சாதியினம் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள அர்ச்சகர்கள் ஆகுறாங்கன்னா, பேப்பர் படிக்கிறீங்களா? இந்த சுண்டெல்லாம் மடிச்சு கொடுப்பாங்களே அந்த பேப்பராவது படிக்கணும்னே. நீ அறிவாளி மாதிரி உளர்றத உங்க கூட்டம் வேணா ரசிக்கும், எல்லாரும் ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்புறம் நான் தான் பினராயி விஜயனுக்கு விட்டு கொடுத்தேன், அப்புறம் கலைஞருக்கு நட்டு கொடுத்தேன், ஸ்டாலினுக்கு கத்து கொடுத்தேன், இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டக்கூடாது. என்ன அதெல்லாம் நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. கதறிக்கிட்டு விசில் அடிப்பானுங்க, ஜம்முன்னு கை தட்டுவானுங்க. இங்கே வச்ச அடிச்சு ஓட விட்டுருவோம். புரியுதானே? கொஞ்சம் வரலாறு அதானே எஸ்டிடி கொஞ்சம் படிங்க.